Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur offers BAc rank number 18 in India by IIRF. அப்பா அம்மா அவங்க வளர்த்த விதமா இருக்கலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பேசிக்காக வந்து நம்ம சோஷியல் மீடியால வந்து ஒரு பேசிக் மேனர்ஸ் இருக்கும்ல, அது நம்ம கற்றுக்கணும். நின்றுட்டே இருக்கணும். சீரியல் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நின்றுட்டு இருக்கணும். காலையில நைட்டு போய் படுத்தா இங்க கால் இருக்கா அப்படின்னு அவ்வளோ வலிக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் ஒர்க் பண்ணணும். எதுக்கு நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அது அவசியமே கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டே எனக்கு தேவை கிடையாது. அவள் விகடன் குடும்பம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்கள் மாதவன் கேஎஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச சில விஷயங்களை பற்றி சொல்லிடலாம். அரண்மனை கிளியில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போது பச்சை கிளி சீரியல் மூலிமா நம்ம மனசில் நிற்கிற பச்சை கிளியை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஹலோ மோனிஷா மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ், ஷூட்டிங்க்கு நடுவில் எங்களுக்கு டைம் கொடுத்து. ஆமா, என்னன்னா ரொம்ப ஹெக்டிக்கா ஒர்க் போகுது. ட்ரெஸ் சேஞ்சு, நடிக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் அப்படி போகுது. இந்த கெரியர், அதாவது இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் படித்து முடிச்சதும் வந்து நான் காஸ்டிங் கால் மூலியமாக தான் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகுது. அது வந்து ஃபஸ்ட்டு மலையாளம் ப்ராஜெக்ட் தான் பண்ணது. நான் வேறு ஒர்க்குக்கு போய் அப்படியெல்லாம் கிடையாது. படித்து முடிச்சதும் எனக்கு காஸ்டிங் காலில் நான் என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்கு வந்து ஃபோட்டோ அமிச்சது கூட. அதில் வந்து ஆடிஷன் கூப்பிட்டா அதில் வந்து ஹீரோயினாக நான் செலக்ட் ஆனது. அப்புறம் மலையாளத்தில் ஒரு 1-2 சீரியல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் மலையாளம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறது மஞ்சுருங்கள் அப்படின்னு ஒரு சீரியல். அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு. நம்ம ஒரு 10 படம் எல்லாம் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன அந்த டைம்ல எல்லாருக்கும். ஆமாம், அது ஆக்சுவலி அது ஒரு 9 months தான் நான் பண்ணது. 2 years போன ஒரு சீரியல். அது வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பா பெருசாகி வளர்ற வரைக்கும் நான் அதில் கடைசி ஸ்டேஜில் நான் பண்ணேன். அதனால அந்த டைம்ல அந்த சீரியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே ரொம்ப ஹிட். அவங்க எல்லாம் பண்ண அந்த ஒரு இது வந்து எனக்கும் கிடைச்சது. அது வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து தமிழ் அரண்மனை கிளி தான் என்னோட தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதுவும் நல்லா போச்சு. அப்புறம் கோவிட் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வந்து நாமிருவர் அதுவும் நான் ரெஜிதா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் நான் வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 months போயிருக்கும் போல. அதுக்கப்புறம் பச்சைக்கிளி. இப்போ பச்சைக்கிளி தான் ஓடிட்டு இருக்கு. மேம், இப்போ வந்து நீங்க வந்து மலையாளம்ல இருந்து தமிழ் ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அந்த லாங்குவேஜ் பேரியர்ன்றது. ஆமா ஆமா. அப்புறம் சீரியல்ஸ் யூஸ்வலா ப்ராம்ப்டிங். இந்த ப்ராம்ப்டிங் as well as இந்த லாங்குவேஜ் பேரியரை எப்படி மேம் அடாப்ட் பண்றீங்க? ஆக்சுவலி நான் சின்ன வயசுல எனக்கு கிட்டத்தட்ட பேசும்போது வந்து தெரியும். அது எப்படின்னா, நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது தமிழ் இந்த சன் மியூசிக்கு, சன் டிவி, அப்போ எங்கள் ஊரில் கிடைக்கிற சேனல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாட்டியம்மா இருந்திருந்தாங்க. அவங்க சமையல் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சேனலில். அந்த இதில் வந்து அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு இப்போ ரீசெண்டாக தான் அவங்க இறந்து போன போல. அப்படி அந்த ஒரு பழக்கம் இருக்கு. அது கேட்டு கேட்டு ஒரு பழக்கம் இருக்கு. அதனால எனக்கு பேசும்போது கொஞ்சம் புரியும். ஆனால் சுத்தமா நான் யாருக்கிட்டையும் தமிழ் பேசுனதே இல்லை. நான் அரண்மனை கிளியில் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழே பேசுறது. அப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சு பேசுறது. இன்னொருத்தருக்கு நம்ம பேசுவோம்ல, அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதே வந்து நான் அரண்மனை கிளியில் வரும்போது தான். அது வரைக்கும் எனக்கு தமிழுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே பேசுறேன். ஆனாலும் நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். தமிழ் தெரியலன்னு சொன்னா அது ஆச்சரியம் தான். நல்லாவே பேசுறீங்க. தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. தமிழ் பொண்ணு மாதிரி தான் பேசுறீங்க. ஆனா எனக்கு பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அப்புறம் இப்போ வந்து ஆஸ் ஒரு ஃபீமேலா வந்து, ஏன்னா மேல்ஸ்க்கே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நிறைய ஒரு காம்படிஷன் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஒரு ஃபீமேலா அதுவும் வேற இண்டஸ்ட்ரியில இருந்து இங்க, அதை வேற லாங்குவேஜ்ல இருந்து இங்க வரீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஆஸ் ஃபீமேலா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் இங்க எனக்கு இன்னும் சொல்ல போனா மலையாளம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இங்க வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. இங்கேயும் வந்து நம்ம அரண்மனை கிளி பண்ணும்போதும் எனக்கு வந்து அந்த ஆடிஷன் தான். அதுவும் வந்து டைரக்டா அவங்க வந்து ஆடிஷன் இங்க வந்து டிக்கெட் போட்டு என்னை வர வச்சு ஆடிஷன் பண்ணி 2 வாட்டி ஆடிஷன் இருந்துச்சு. அதில் நான் செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்ல போனா நமக்கு தேவையில்லாம ஒரு ஃபோன் கால் கூட வந்ததே கிடையாது. அது எனக்கு. ஆனா மலையாளத்துல எனக்கு அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
இங்கே அதை வச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சேஃபாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நான் ஒர்க்குக்கு வரும்போது என் அம்மா யாருமே கூட வரதில்லை, நான் என் அசிஸ்டன்ட் தான் வருது. நான் அவ்வளோ சேஃபாக இருக்கேன். எனக்கு ஐயோ ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப சேஃப் சோனில் இருக்கேன். அது இந்த சீரியலோட இதாக என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிற ஆட்களோட இதான்னு தெரியல, ஆனால் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த விஷயம் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. மேம் அப்புறம் இந்த இப்போ அஸ் அ ஆன் பெர்ஃபார்மராக இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு வகையில் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டு பொண்ணை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு வகையில் நம்மளை கொஞ்சம் ஈஸியாகவும் இந்த சோஷியல் மீடியா ட்ராலிங்லாம் பண்ணுவாங்க. அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? அது என்ன பண்றது, அது இப்போ பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு கூட நிறைய, நான் ஆக்சுவலி அரண்மனை கிளி பண்ணும்போது வந்து தர்ஷன் தான் என்னோட கோ ஆர்டிஸ்டா இருந்தான். இப்போ கூட வந்து மெசேஜ்லேயே நீ அவனை விட்டுட்டு போனல, நீ வந்து சீட் பண்ணிட்டல அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா நாங்க எந்த இடத்துலயும் வந்து நாங்க ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸா தவிர்த்து நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி, நாங்க லவ்வர்ஸா மாதிரி எந்த இதுலயும் காமிச்சதே கிடையாது. ஆனா அந்த கமெண்ட்ஸ் கூட எனக்கு மலையாளத்துல தான் வரும். ஆமா, அது என்னது எனக்கு தமிழ் சீரியலுக்கு மலையாளம். ஆமா, மலையாளத்துல தான் திட்டு அப்படியே திட்டிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வரும். ஆனா அது ஒவ்வொருத்தரோட அப்பா அம்மா அவங்க வளர்த்த விதமா இருக்கலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பேசிக்கா வந்து நம்ம சோஷியல் மீடியால வந்து ஒரு பேசிக் மேனர்ஸ் இருக்கும்ல, அது நம்ம கத்துக்கணும். அது நம்ம இன்னும் வர ஜெனரேஷனுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் போல எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. நம்ம எதுக்கு இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும்? நம்ம மனசுல இன்னொன்னு இருக்கு, நம்ம நினைக்காத விஷயங்கள் வந்து அவங்க கமெண்டா போடும்போது வந்து எதுக்கு? சோஷியல் மீடியா வந்து ஒரு பர்சனல் விஷயம் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுடுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க, நீங்க பாக்காதீங்க, அவ்வளவுதான். அது தவிர்த்து நம்ம தேவையில்லாம அதுல ஒரு டாக்ஸிக் கமெண்ட் எழுதி மத்தவங்களை நோ அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இப்போ நிறைய கேர்ள்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்து உங்களை மாதிரியே வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு சஜஷன் என்ன? நான் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்னன்னா, இந்த ஒரு கலர்ஃபுல்னஸ் இருக்குல்ல இந்த இண்டஸ்ட்ரியில், அது பார்த்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து இப்போ என் வீட்டில் கூட சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் என்ன சும்மா அங்கே போய் உட்கார்ந்த போதும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காலையில் ஆக்சுவலி வந்தால் 7 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி நான் இங்கே வந்து எனக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. கிடைச்சா நான் அப்போ தூங்கிடுவேன், இல்லைன்னா நான் ரொம்ப இதாகிடும், எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. திருப்பி நம்ம வீட்டுக்கு போய் நான் சேரும்போது வந்து 11-12 மணி ஆயிடும். அப்ப நம்ம வீட்டுக்கு போனா ஓகே, தூங்குறதுக்கு மட்டும்தான் டைம், ஏந்திரிச்சு குளிச்சு அப்படியே லொகேஷனுக்கு வர்றதுதான். அவ்வளோ ஹெக்டிக்கா போகும். ஆனா என்னன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 டேஸ் அப்படி ஒர்க் போகும்போது நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, என்ன இவங்க இவ்வளோ அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நமக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். எனக்கு வந்து வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறது நான் வந்து பேக்கப் சொல்லும் போது மட்டும்தான். இல்லைன்னா அவ்வளோ எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்தால் மட்டும்தான் நான் ஃபோனில் பேசுறது வேற. இல்லைன்னா எப்பவுமே பேக்கப் சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்புற அந்த காரில் உட்காரும்போது தான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசி இது பண்ணுறது. அதுக்கு நடுவில் டைமே கிடைக்காது. ஆமாம். ஸோ அவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்கு போகுது. இதுல நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, நிறைய அவுட்டோர் ஷூட்டு, அப்புறம் நின்றுட்டே இருக்கணும். சீரியல் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அவங்க எப்பவுமே நின்றுட்டு இருக்கணும். காலையில நைட்டு போய் படுத்தா இங்க கால் இருக்கா அப்படின்னு ஃபீல் ஆகும், அவ்வளோ வலிக்கும். அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனா ஓகே, நம்ம பிடிச்ச விஷயம் பண்ணும்போது அதோட ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி மேம் மேரேஜ் ஆகிட்டும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக இந்த மாமியார் ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஷார்ட்ஸ், அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். பர்சனலாக உங்களோட மாமியார் எப்படி? சூப்பரா போகுது, நல்லா போகுது. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒர்க்கு தான். ஒர்க்குன்றது வந்து நம்ம அப்படிதான் பாத்துக்கணும். அதுல வந்து நிறைய பேர் நான் என்ன சொல்வேன்னா, எல்லாரும் ஒர்க் பண்ணணும். எதுக்கு நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு, அது அவசியமே கிடையாது. எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆமா, அதுக்கு எல்லாரும் கேட்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டே எனக்கு தேவை கிடையாது. என்னோட ஒர்க்கு நான் அதை பண்ணுவேன், அவ்வளவுதான். மேம் உங்களோட பர்சனல் ஹாபிஸ்லாம் என்ன? டைம் கிடைச்சா நல்லா தூங்கிடுவேன், இல்லைன்னா ஏதாவது படம் எல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் நான் அவ்வளோ ஒரு ஷாப்பிங் போகிற பர்சன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ற ஒரு ஆள் தான். டைம் கிடைச்சா நான் வீட்டுக்குள்ளே தான். நான் இல்லைன்னு ஒரு 10 நாள் கண்டினியூஸாக வீட்டில் உட்கார்ந்தா மட்டும்தான் ஓகே, ஒரு நாள் வெளியில் போகலாம் அப்படின்னு போகிறது. இல்லைன்னா வீட்டுல வேலை செஞ்சு அப்படியே அந்த மாதிரி. ஆமா, இந்த மெயினா என்ன கேட்கணும்னா, இந்த ஃபேமிலி லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்க எப்படி பர்சனலா பேலன்ஸ் பண்ணீங்க? ஒர்க் இருக்கும்போது ஒர்க், இல்லைன்னா ஓகே பிரேக் வரும்போது வீடு, அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு ஃபேவரட் செக்மெண்ட். நீங்க சென்னைக்கு வந்து இந்த சீரியலுக்காக தான் வந்தீங்க. ஸோ ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை? இப்போ நான் ஸ்டே பண்றது போரூர் தான், அந்த வீடு தான். அந்த வீடு தான். ஆமா. ஃபேவரட் ஃபுட்? எனக்கு இங்க மட்டன் பிரியாணி பிடிக்கும். மட்டன் பிரியாணி, சூப்பர். அதாவது தமிழ்நாடு மட்டன் பிரியாணி. தமிழ்நாடு மட்டன் பிரியாணி. ஃபேவரட் கலர்? எல்லோ. ஃபேவரட் கிளைமேட்? இங்க இருக்கிற இந்த வெதர் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப மழையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, என் ஊர் வந்து நான் வந்து வயநாடு தான் என் ஊரு. அவங்க எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும்.
ஒரு மாதிரி ஈரமா இருக்கும். இங்க அப்படி கிடையாது இல்ல, அதனால இங்க வளர்றவங்க கேட்டா கேரளா தான் கேரளா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மழைன்னு எதுவுமே பண்ண பிடிக்காது. அப்படியே இந்த புதப்புக்குள்ள அப்படியே வீட்டுக்கு இருக்கணும் தோணும். So, இந்த வெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா ஆமா, வெயில் சன்னு தான் எனக்கு பிடிக்கும். மேம் ஃபேவரட் சாங்? இப்ப ரீசெண்டா வந்து தேன்மொழி. ஓ நீங்களுமா? ஓகே மேம். அப்புறம் ஃபேவரட் டெசர்ட்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். ஃபேவரட் ஹாபி? ஃபேவரட் ஹாபி தூங்குறது. மேடம் ஃபேவரட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்? கார் தான். கார். ஆமா, ஊபர். ஓகே, அப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது. ஃபேவரட் மூவி ஏதாச்சும் நீங்க மறக்க முடியாத மூவி? மறக்க முடியாம மூவி நான் வந்து சல்யூட் மூவி பண்ணேன். அதுல என்ன ஒரு சின்ன ரோல் பண்ணேன், அதனால அந்த மூவி. அந்த மூவி பிடிக்கும். ஃபேவரட் சீரியல் ஆக்ட்ரஸ்? எல்லாரையுமே பிடிக்கும். எல்லாரும். என்ன மேம் ரொம்ப நேர்மையா ஆன்சர் பண்றீங்க. எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரும் நல்லா பண்ணாங்க. நம்ம காமனாவே இருந்து. ஆமா. மோனிஷா மேம், இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது இண்டஸ்ட்ரி ஆர் பர்சனலி இந்த பாடி ஷேமிங் விஷயத்தை எப்படி மேம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? போடி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியால அது வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம கண்டுக்காம இருக்கிறது தான் நம்மளோட திறமை அப்படின்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மலையாளம் பண்ணிட்டு இங்க வரும்போது நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். என்ன சொல்றது, அவ்வளோ ஒல்லியா இருக்கும். ஆமா, இப்பதான் கொஞ்சம் அது கூட நான் வந்து எனக்கு இந்த அலோபேஷியா எல்லாம் வந்து நான் மெடிசன் எடுக்கிறதுல தான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஸோ பட் வரும்போது வந்து ரொம்ப ஒல்லியா இருந்ததுனால நிறைய பேர் எங்கிட்ட ஐயோ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ ஒல்லியா இருக்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே எல்லாருமே ஐயோ இவங்களெல்லாம் யாரு ஹீரோயினா சூஸ் பண்ணாமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் அவ்வளோ ஒல்லியா இருக்கிறதுனால தான் அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஒரு +2 ஸ்டூடெண்டாவும் இருக்கணும், கல்யாணம் பண்ண ஓகே அந்த ஒரு மெச்சூரிட்டியும் வரணும் அப்படின்னு. நான் அவ்வளோ ஒல்லியா அதில் ரொம்ப குண்டா இருந்தேன்னு எனக்கு அந்த கேரக்டரே கிடைக்காது, எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர முடியாது. அதனால அது என்னோட ப்ளஸ், அந்த டைம்ல அது என்னோட ப்ளஸ்ஸா நான் நினைச்சுப்பேன். எல்லாருமே அவங்க எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்க நம்மளை பத்தி அது இது சொல்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை கிடையாது, நமக்கும் அவரை பத்தி சொல்றதுக்கு இது கிடையாது. அதனால அப்புறம் ஒரு நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம், அவ்வளவுதான். நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு ஹெல்த்தியா இருக்கலாம், அவ்வளவுதான். மேம், இந்த இன்டர்வியூ வந்து ஸ்பெஷலா எனக்கும் இருந்துச்சு, as well as உங்களுக்கும் ஸ்பெஷலா இருக்கும்னு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் மரமணி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பண்ணேன், அப்புறம் பச்சை கிளிக் பண்ணிட்டேன். இதுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது. அரமணி கிளிக் பண்ணும்போது மட்டும் கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேமரா ஃபோன் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தானா ஒரு வீடியோ இன்டர்வியூ வந்து இதுதான் பண்றேன். அது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. உங்க மாதிரி அழகான ஆங்கர்ஸ் மேம், வியூவர்ஸ்க்கு நீங்க ஏன்னா வந்து நிறைய வியூவர்ஸ் இப்ப பாத்துட்டு இருப்பாங்க, உங்களோட ஃபேன்ஸும் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஃபேன்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றது, ஆக்சுவலி வந்து பச்சைக்கிளி எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கேரக்டர். என்னன்னா இதுல நான் கிளிசரின் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆமா, அழுமூஞ்சியே கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப கலகலப்பா இருக்கிற ஒரு கேரக்டர். அப்புறம் வந்து இதுல நிறைய சீக்வன்ஸ் வந்து எனக்கே வந்து பர்சனலி ரிலேட் பண்ண முடியும். என்ன இந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. ப்ளஸ் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நம்ம அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நமக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ரிலேட் பண்ண முடியும் நிறைய சீக்வன்ஸ். அதனால பாருங்க, இதுல அந்த ஜெலஸ் ஃபீலு இல்லைன்னா இந்த மாமியார் கொடுமை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு கிரே ஷேடு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சொல்ல போனா இதுல வந்து ஹீரோ தான் வந்து கொஞ்சம் வில்லனும் ஹீரோ தான், ஹீரோவும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அவருக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு கிரே ஷேடு தான் வந்து சீரியல் காமிக்கிறது. அது எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கிறது தானே. அதனால வந்து வேற டாக்ஸிக்கான வேற எந்த விஷயமும் கிடையாது. இப்போ எல்லாம் லவ்வர்ஸ் கிடையிலாம் சொல்லுவேன்ல, வந்து FB யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் அதோட பாஸ்வேர்டு கூட அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஒரு ஹஸ்பண்ட் தான். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா ஆமா ரிலேட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா பாருங்க. இது எனக்காக பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கதைப்படி அது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து மோனிஷா மேம் கூடயும் என் கூடயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Office BIAC, ranked number 18 in India by IIRF.